நம பார்வதி பதயே நமஹாதேவ. கற்பக விநாயக பெருமானுடைய பாதார விந்தங்களை வணங்கி ஆலய சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்து ஆலய தர்மகர்த்தா உபயகார பெருமக்கள் அடியார்கள் எல்லோருக்கும் அம்பெருமானுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இன்றைய தினம் மகோற்சவ காலத்திலே சிறப்பாக சதுர்த்தியோடு சேர்ந்திருக்கக்கூடிய நன்னாள். பொதுவாகவே விரதம் என்றாலே எங்களை இறைவனோடு கொஞ்சம் கூடுதலாக இணைக்கக்கூடிய வாய்ப்புகளை தருவது. சதுர்த்தி விரதம் விநாயக பெருமானுடைய சில வரலாறுகளோடு தொடர்புடைய ஒரு விரதமாக இருந்தாலும் இந்த விரதங்களை ஏன் நமக்கு முன்னோர்கள் ஏற்படுத்தி வைத்தார்கள் என்றால், உடல் நலத்தை பேணுவதற்கு விரதமும் உண்டு. சில பேர் விரதம் இருப்பார்கள், உடனே ஒரு 12 மணி ஆனால் சொல்லுவார்கள், எனக்கு ஆத்திரம் வந்து நான் விரதம் காலம் சாப்பிட இல்லை, என்னோட கணக்கு கதைக்காது என்றுவார். விரதம் இருந்தாலே சாப்பாடுனே பேர் இருக்கக்கூடாது. சில பேர் விரதம் இருந்துட்டு அப்படியே தொடங்கிடுவார்கள். 1 மணியாவது பசிக்குதப்பா விரதம் இன்றைக்கு நான் ஆனால் 4 தரம் சொல்லி போடுவான், இன்றைக்கு நான் விரதம் சாப்பிட வேணும். விரதம் என்றாலே சாப்பாடுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதா, அப்போ தான் உடல் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற ஒரு நிலைமையை எடுத்து வைத்தார்கள். இதனால் போய் என்னவோ தெரியாது, ஔவையார் சொன்னார், காப்பது விரதம் கடிவது மரண்டு. அதுவும் ஒரு விரதம். கடிவதண்டா சும்மா ஏறி விடுகிறது, சும்மா சத்த போடுறது, அதான் மர என்றார். இந்த விரதங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவது. வள்ளுவர் கூட இதை சொல்லியிருக்கிறார். சாப்பிட வேணுமாக இருந்தால் முதல் சாப்பிட்டது செமிச்சிட்டு தான் பார்த்துட்டு பேர்ந்து சாப்பிடணும். மருந்தன ஒன்று வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என்றார் வள்ளுவர். முதல் சாப்பிட்டது சமைக்க முதலே மற்ற சாப்பாடையும் சாப்பிட்டா அது என்ன செய்ய, 2 சாப்பாடுமே உள்ளுக்கு அடிபட்டு கொண்டிருக்கும். ஆகையினாலே இந்த வள்ளுவரும் இந்த விரதத்துக்கு ஒரு விதமான விரதத்தை விளக்கத்தை கொடுத்தார். இந்த சதுர்த்தி விரதத்தினுடைய சுருக்கமான வரலாறு ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கைலாச மலையிலே உமாதேவியார், சிவபெருமான் எல்லாரும் இருக்கிறார்கள். விநாயகப் பெருமான் அப்பொழுது போகிறார். இப்படி போகிற பொழுது சிவபெருமானுடைய தலையில் சந்திரன் இருக்கிறான், பிரகாசமா வடிவா அழகா இருக்கிறான். இந்த பிள்ளையாருடைய உருவத்தை பார்த்துட்டு சிரிச்சிட்டான், ஒரு கேலி சிரிப்புண்டு. இவருடைய நடையும் அவருடைய பருத்த வண்டியும் அவருடைய யானை முகத்தையும் பார்த்துட்டு அவருக்கு ஒரு வித்தியாசமாக இருந்து சிரிச்சிட்டான். உடனே பிள்ளையாருக்கு கோபம் வந்துட்டுது. எங்கட வீட்டுக்குள்ளேயே வந்திருந்து எங்கட அப்பா தலைக்கு மேலே தூக்கி வச்சபடியா எங்களையே நீ பார்த்து ஏளனம் பண்ணுற அப்படின்ற ஒரு கோபம் வந்துடுது. இது ஒரு புராணங்கள் சில தத்துவத்தை சொல்வதற்கு எங்களுக்கு நல்ல உதாரணங்களாக விளங்குகிறது. உடனே சொன்னார், இன்றையிலேருந்து நீ தேஞ்சு போக கடவுதன்று. பிரகாசமாக இருந்தவன் தேஞ்சு போக தொடங்கினான். இப்போ இது எவ்வளோ காலத்துக்கு முதல் நடந்திருக்கலாம். இதெல்லாம் இப்போ கேட்டால் இதெல்லாம் அரைவாசியும் புழுவன்னு சொல்லுவார்கள். 10 புள்ளி ஒன்று மாத்திரம் சொல்லலாம். 6வது பெரியாக்களும் நீங்கள் ஏளனம் பண்ணினால் உங்களோட வாழ்க்கையில தேஞ்சு போடுவீர்கள். இதுதான் இந்த சதுர்த்தியினுடைய கருத்து. அவ்வளவுதான். பிள்ளையார் போனார், சந்திரன் பரிகாசித்தான் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். பொதுவாகவே பெரியோர்களை முதியோர்களை போற்ற வேண்டிய நிலைமைக்கு உட்பட்டவர்கள் இளையவர்கள் தாங்கள் எவ்வளவுதான் அழகு, ஆயுள், அறிவு, அந்தஸ்து, பணம், செல்வாக்கு இருந்தாலும் நீங்கள் பெரியாக்களை மதிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை, செல்வம் எல்லாமே வளங்குன்றி தேஞ்சு போய் விடும். எதை போல என்றால் சந்திரனுக்கு விநாயகப் பெருமான் சாபம் போட்டது போல என்பதுதான் இந்த சதுர்த்தி விரதத்தினுடைய முக்கியத்துவம். ஆகவே இந்த சதுர்த்தியிலே 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாது அப்படின்னு வைத்தார்கள். ஏன்? ஒரு மதிக்க தெரியாதவனுடைய அந்த நாளில் அவனை போய் நாங்கள் மதிக்கக்கூடாது என்பதற்காக 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாதுன்னு வைத்தார்கள்.
இப்போ 4ஆம் பிறையை பார்க்கக்கூடாது என்றால் இந்த 3ஆம் பிறை வரைக்கும் நல்லா தான் இருந்தவன். அப்போ 3ஆம் பிறையை பாருன்னு சொல்லிவிட்டான். 3ஆம் பிறையை பார்க்கலாம். 3ஆம் பிறையை ஒரு பார்த்து உடனே பார்த்து நான் கமலஹாசன் படம் 3ஆம் பிறையை பார்த்தேன். 3ஆம் பிறை ஆகாயத்திலே மிக தெளிவாக தெரியாது. 4ஆம் பிறை டக்கண்டு தெரியும். ஏன்? கஷ்டந்தாரத்துக்கு தான். 3ஆம் பிறையாக பார்த்தா நல்லது என்று ஒரு கணவனும் மனைவியும் சாய்க்கில் போய்கொண்டிருந்தார்கள். அப்படியே போய்கொண்டிருக்கும் போது கொஞ்சம் பேர் நின்றபடியே பார்த்தார்கள். அதை சொல்லார்கள், இந்த எங்கேயாலும் பனைகள் மரங்களுக்கு இடையில காட்டி தான் காட்டுவார்கள். அந்த தெரியுது பேர், அந்த பனைக்களால் பேர் அந்த நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் பேர் என்று காட்டுற முறை இருக்குது. இவர்கள் சாய்க்கில் போனவர்கள் அப்படியே கணவனும் மனைவியுமே சந்தோஷமாக கதைச்சு கொண்டு போனார்கள். 3ஆம் பிறையை பார்த்தா நல்லது என்று 2 பேரும் பார்த்தார்கள். முன்னுக்கு இந்த பள்ளத்துக்கு சாய்க்கில் வந்து கீழே விழுந்தது. டொக்கன்னு கீழே விழுந்தாங்க. என்னப்பா 3ஆம் பிறையை பார்த்தா நல்லதுண்டா, இப்போ கையோடைய கஷ்டமாக போச்சுண்டு. 3ஆம் பிறையை பார்க்குறேன்டா இறங்கி நின்று கும்பிட்டுல பார்க்கணும். இப்படி சைக்கிளில் போய் பார்த்தா கஷ்டம்தான். எதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆகவே இந்த 3ஆம் பிறை என்பது 3ஆம் பிறை வரைக்கும் அந்த சந்திரனுடைய ஒழுக்கம் மதிப்பும் நல்லா இருந்ததுனாலே 3ஆம் பிறையை பார்க்கலாம் அப்படின்னு வைத்தார்கள். இன்னொரு முக்கியத்துவம் இருக்கிறது என்று கேட்டால், இப்போ என்ன இந்த சந்திரன் வந்து வளர்பிறை தேய்பிறை என்று வர தொடங்கிட்டது. இதை உலகமே ஏற்றுக்கொள்ளுது. பௌர்ணமி, அமாவாசை. இப்போ மொத்தம் எத்தனை திதிகள் என்று கேட்டால், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் 16 திதி இருக்கும். அமாவாசை முதலாவதுண்டா, இப்போ இந்த பிரதம, திதிய, திருதிய, சதுர்த்தி அப்படி போய் பஞ்சமி, அப்படியே சப்தமி, அஷ்டமி, நவமி எல்லாம் வந்து சதுர்த்தசி வந்து பௌர்ணமி வரும். இப்போ மொத்தம் 16 திதி இருக்கும். இந்த 16 திதியை காவாசியாக பிரித்தோம் என்று சொன்னால், முதல் வார பகுதி எவ்வளவு? 4. அந்த 4ல் முதலாவதாக செய்ய வேண்டிய வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாலும் முதல் வழிபாடு யாருக்கு? விநாயகப் பெருமானுக்கு. ஆகவே முதல் திதியில் வருகின்ற வழிபாடு 3ஆம் திதி வரைக்கும் நல்லா இருந்தவன் 4ஆவது நாள் அவருடைய சாபத்தின் காரணமாக அன்றைக்கு சந்திரனை பார்க்கக்கூடாது, தன்னை பார்க்க சொல்லிட்டார் பிள்ளையார். ஆகவே 4ஆவது நாள் இன்றைய தினம் சதுர்த்தி விநாயகப் பெருமானுடைய வழிபாடாக இருந்தது. இதையே பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த சந்திரனுக்கும் உலகத்திற்கும் எங்களுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. சந்திரமா மனசோ ஜாதகா அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. சந்திரன் மனசுக்கு ஒப்பானவன், மனத்திலேருந்து பிறந்த ஒரு மாதிரி. ஏன் மனசு எப்படி இருக்கும்? ஒருக்கா வளர்பிறையாக இருக்கும், ஒருக்கா தேய்பிறையாக இருக்கும். இப்போ சந்திரன் அப்படி தான் போட்டு வச்சிருக்கார்கள். மனம் வந்து எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்காது. ஒருக்கா பௌர்ணமியாக இருக்கும், ஒருக்கா அமாவாசையாக இருக்கும். எல்லாருக்கும் இருக்கிறது. இதை ஒப்பிட்டு பார்த்து சந்திரனை மனதுக்கு ஒப்பிட்டு வைத்தார்கள். ஆகவே இந்த சந்திரன் பௌர்ணமி அமாவாசை வரைக்குள்ள சில மனது குழப்பமானாக்களுக்கு குழப்பம் கூடுதலாக ஏற்படும். இதே உலகம் கண்டுபிடிச்சிருக்கு. இது எப்போ இன்னும் கூட இருக்கும் என்று கேட்டால், இந்த 16 சரி அரைவாசி இருக்குதானே. எப்போ? அட்டம் எல்லாருக்கும் தெரியும். அது சில பேரோட அட்டமே கதைக்கல. அப்போ இந்த இயற்கையாகவே இந்த சந்திரனுக்கும் திதிகளுக்கும் உலகத்துக்கும் உடலுக்கும் உள்ளத்துக்கும் தொடர்பு இருக்கின்றதை விஞ்ஞானம் ஏற்றுக்கொண்டதைத்தான் எங்களுடைய சமயம் வழிபாடோடு வைத்திருக்கிறது. சரி, இந்த சதுர்த்தி திதியை பிள்ளையாருக்கு வைத்தார்கள். அதிலேருந்து எல்லா திதியும் ஒவ்வொரு சாமிக்கு எடுத்தாச்சு. உங்களுக்கு சில திதி தெரியும். சஷ்டி யாருக்கு? முருகப்பெருமானுக்கு இருக்கு. ஏகாதசி விஷ்ணுவுக்கு இருக்கு. திரையோதசி சிவனுக்கு இருக்கு. சதுர்த்தசியும் மாத சிவராத்திரி என்று சிவனுக்கு இருக்கிறது. அப்போ இந்த பஞ்சமி யார் எடுத்தார்கள்? சில பேர் இந்த பஞ்சமி என்று சொன்னால் இந்த ஆக்கள் சாகிற பஞ்சமி நினைக்கிறார்கள். அது வேற, இது வேறு. இந்த திதியில் வார பஞ்சமி 5ஆவது நாள். சில பேர் பஞ்சமியில் செத்தார்கள் அப்படின்னு ஒரு நியதியை வச்சு அதுக்கு 5 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இறந்தால் வாரதான் பஞ்சமி திதி. அது வேறு, இது வேறு. பல பேர் இதை குழப்பிக்கொண்டே கேட்பார்கள். இந்த சதுர்த்திக்கு பிற வார பஞ்சமிக்கும் இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய 5 நட்சத்திரங்கள், கடைசி 5 நட்சத்திரங்களில் ஏதாவது ஒரு நாள் மரித்தால் அது கூடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவர் தனியாக போக மாட்டார், கொஞ்சம் கூட்டாளியெல்லாம் கூட்டின்னு போவார்னு ஒரு பயம் இருக்குது. அது இருந்தும் இருக்கிறது, நடந்தும் இருக்கிறது.
அதில் வார 5 நட்சத்திரங்களும் சேர்த்து ஒரு கூட்டா சேர்த்து பஞ்சமி என்று சொன்னார்கள். அது வேறு. இந்த பஞ்சமியை உங்களுக்கு தெரியும், திருவையாறுள்ள பகுல பஞ்சமி என்று அந்த திருவையாறு தியாகர உற்சவத்தை நடத்துவார்கள். அதை விட கருட பஞ்சமி என்று ஒரு பூஜை இருக்கிறது. பஞ்சாங்கத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், கருட பஞ்சமி இருக்கிறது. அப்போ அந்த பஞ்சமி கருட வழிபாட்டோடு ஏற்படுத்தப்பட்டது. சஷ்டி முருகனுக்கு வச்சார். சப்தமி என்றால் அப்போ சூரிய பகவானுக்கு தை மாதத்தில் வருகிற சப்தமிக்கு ரத சப்தமி என்று பேர். இதுவும் பஞ்சாங்கத்தில் இருக்குது. அப்போ எல்லா திதியும் ஆளுக்கால் எடுத்துக்கொடுவாங்க. ஏன் சந்திரனுக்கு பிறகு எந்த கர்வம் வரக்கூடாது, ஒரு திதியை ஆட்கள் எடுத்து போட்டாங்க. இப்போ அஷ்டமி யார் எடுத்தார்கள்? மனக்குழப்பவனாக எடுத்தாங்கன்னு சொல்லி அஷ்டமி யார் எடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். கிருஷ்ணர், கோகுலாஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தி. நவமி ஸ்ரீராம நவமி. அப்போ ஆளுக்கால் திதி அங்கே வச்சிருக்கிறார்கள். தசமி விஜயதசமி. எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் திதிகளை ஒன்றையும் சந்திரனுக்கும் பூமிக்கும் உலகத்துக்கும் இறைவனுடைய வழிபாட்டுக்கும் தொடர்படுத்துகிற ஒரு முறை இது. ஏகாதசி விஷ்ணுவுக்கு வச்சது, துவாதசியும் கண்ணனுடைய நாளாக இருந்தது, திரையோதசி சிவனுடைய நாளாக இருந்தது, சதுர்த்தசி மாத சிவராத்திரி அல்லது பெரிய சிவராத்திரி வருகின்ற போது ஒவ்வொரு மாதமே சிவராத்திரி இருக்கிறது. சிவராத்திரி எப்போன்ற ஒரு பிரச்சனை வந்து அதனை செய்துட்டு 2-3 நாள் சிவராத்திரியாக இருக்கும் உங்களுக்கு. இது முன்னுக்கு வாரதை செய்கிறதா பின்னுக்கு வாரதை செய்கிறது. மாதமே சிவராத்திரி இருக்கிறது. இது பௌர்ணமி, அதுவும் ஒரு அம்பாளுடைய வழிபாடு நடைபெறுகின்ற நாள். ஆகவே இந்த அமாவாசை, அஷ்டமி இவையெல்லாம் உலகத்திலே இயற்கையினுடைய, இப்போ நாங்கள் பயிர் போட்டோம் என்று சொன்னால் இப்போ தேவர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள். சந்திரனை தேக சொல்லி சாபம் போட்டோன்னே தேவர்கள் பயந்து போனார்கள். ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டு தான் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெய்வங்கள். இவர் 2 பேரையும் வைத்துக்கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளுடைய அடிப்படையை வைத்துக் கொள்கிறோம். சூரியன் தோன்றான் மறைகிறான். உண்மையாக சூரியன் அப்படியே நிற்குது, பூமி தான் சுற்றி கொண்டு வருகுது. சும்மா நாங்களும் அப்படி அதே மாதிரி மாய எங்களுக்கு. சூரியன் தான் உதிக்க, நாங்கள் அப்படி இருக்கிறோம் அசையாக வேண்ட மாதிரியும் சூரியன் தான் சுற்றி கொண்டு வர எண்ணங்கள் நினைப்பு. சூரியன்கிட்டேருந்து இரவல் ஒளி வேண்டி தான் சந்திரன் தான் விளையாட்டை காட்டிக்கொண்டு நிற்கிறார். ஆகவே இந்த சூரியன் சந்திரன் இந்த 2ஐயும் அடிப்படையாக வைத்து தான் எங்களுடைய விரதங்களே இருக்கிறது. இப்போ பெரிய ஒரு குழப்பம் என்னென்னா, எங்களுடைய மக்கள் அடிக்கடி கேட்பாங்க, இங்கே கேட்கலாம், லண்டனில் கேட்பாங்க, சுவிஸில் கேட்டார்கள். அது என்ன தீபாவளி அங்கே முதல் வருது, இங்கே பின்னுக்கு வருது. ஸ்ரீலங்காவுக்கு அடிச்சு கேட்டால் அங்கே இன்றைக்கு தீபாவளி ஒன்று, நீங்கள் என்ன புருடா விளையாடு எத்தனை பஞ்சாங்க கொண்டு கேட்குறாங்க. சில வேளை சதுர்த்தி ஆஸ்திரேலியாவில் இன்னொரு நேரமாக இருக்கும், கனடாவில் இப்போ நேரமே அப்படித்தானே. நான் திருப்பி அவையை கேட்டேன், என்னை ஃபோன் பண்ணி கேட்ட பொழுது, அப்பயே நீங்கள் கேளுங்க கொஞ்சம், லண்டனில் ஒரு பவுன் செய்ய 180 ரூபாய் இலங்கையிலே. ஒரு பவுனாக இருக்கட்டும், இந்த மாத்திரிக்கை. இங்கே கனடாவில் $1 112 ரூபாய் 14 ரூபாய். ஏன் அங்கே நேரம் காலம் தூரம் கன வித்தியாசம் இருக்கிறது. சிலவேளை இந்த திதி மத்தியானத்துக்கு மேலே இங்கே நிற்கலாம், அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ அவர்கள் முதல் நாள் செய்ய வேண்டி வரும். ஏன்னா சந்திரனும் சூரியனும் அந்த சுழற்சி வேகத்திலே எங்கெங்கே தெரிகிறார்களோ அந்தந்த நேரத்துக்கு தான் அந்த திதி, அந்த விதியை நாங்கள் பின்பற்ற வேணும். முந்தைய காலத்தில் இங்கே வழிபாடுகள் வரையில்லை. தனியாக ஏசியன் கண்ட்ரிஸ், இந்தியா, இலங்கை, இப்போ மலேசியா, சிங்கப்பூர் அந்த பகுதியெல்லாம் முதல் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ இங்கே மேல நாடுகளில் எல்லா கண்டத்துக்கே வந்துட்டு வந்த பிறகு நாங்கள் அங்கே ஃபோன் பண்ணி பார்த்து அங்கேருந்து இங்கே செய்ய முடியாது. இங்கே இந்த கணிப்புகள்லாம் வந்து தொங்கிட்டு, இந்த கணிப்புகளுக்கு இங்கே என்ன பிரகாரம் இதை நாங்கள் செய்யலாமோ அதைத்தான் செய்யலாம். அந்த நிலைமையை நாங்கள் அங்கே விளங்கப்படுத்தி கொடுத்துருந்தோம். அதை பத்திரிகை கூட அடித்து நாங்கள் அங்கே லண்டனில் கொடுத்துருந்தோம். இல்லை அதை தெரியப்படுத்த வேணும். எனக்கு மக்களுக்கு குழப்பம் ஏற்கனவே சமயத்தில் விலை குழப்பம். இதில் இப்போ ஊரில் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அதே மாதிரி இங்கே செய்ய வேணுமென்று கேட்குறாக்களுக்கு ஒரு குழப்பம் நீங்க வேணும் என்பதற்காக. சில வேளை அங்கேயும் இங்கேயும் உண்டா வரலாம், இந்த திதி நிற்கிற காலங்களை பொறுத்தது. ஏன்னா சூரியன் சந்திரன் பௌர்ணமி அமாவாசை இவைகள் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் மாறுபடும். அதோடு தொடர்புடைய விரதங்கள் நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோமோ அந்த நாட்டில் தான் அந்த திதி பிரகாரம் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது உண்மை. ஆகவே இந்த சந்திரனுடைய சூரியனுடைய இந்த அளவு பிரமாணங்களை வைத்துக்கொண்டு தான் உங்களுடைய விரத நிர்ணயங்களும் நாங்கள் இருக்கக்கூடிய தேசம் அதனுடைய கிரீன்விச்சிலேருந்து எத்தனை பாகை அது விலகி இருக்கிறது என்றெல்லாம் கணக்கெல்லாம் பார்த்து தான் இந்த பஞ்சாங்க கணிப்பார்கள் அதை செய்வார்கள். ஆகவே அந்த கேள்விக்கு என்ன நீங்கள் இடம் இருக்கக்கூடாது, அதுவும் கேட்டாலும் சொல்லுங்க.
அப்படி எனக்கு நான் தீபாவளி முதல் நாள் கொண்டாட ஃப்ளைட் எடுத்துட்டு போ, வோல்கனாவை பார்த்துட்டு எரிமலையை பார்த்து போய் அங்கே போய் கொண்டாடி போட்டு வா. ஆகவே இந்த சமய வழிபாடுகளில் இந்த விரதங்களோடு தொடர்புடையதாக இந்த சந்திரன் சூரியனை முதலாக வைத்துக்கொண்டு எங்களுடைய சமய வழிபாடு தொடங்குவதனாலே முக்கியமாக இந்த சதுர்த்தியை விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டோடு வைத்தார்கள். அதுக்கு 2-3 காரணம் இருக்குது. ஒன்று, பெரியவர்களை ஏளனம் பண்ணக்கூடாது. ஏளனம் பண்ணால் உனக்கு தேய்ச்சி ஏற்படும். திதிகளுடைய முதலாவது வளர்ச்சி பாதையில் வரக்கூடிய முதலாவது திதி எல்லாம் ஆரம்பத்திலே பூஜை செய்கின்ற விநாயகப் பெருமானுக்குரிய வழிபாட்டுக்குரியதாக வந்தது. இப்படித்தான் எங்களுடைய சமயத்திலே எந்த விரதங்களை எடுத்தாலும் வழிபாட்டு எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஆழமான தத்துவம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், விநாயகப் பெருமான் இதை கூட வள்ளுவர் ஒரு அருமை சொன்னார் குறளில். அவர் இந்த சந்திரனை பார்த்துருக்கிறார், தேய்மதியை பிறைமதியையும் பார்த்துருக்கிறார். திருக்குறள் இன்றைக்கு உலகத்துக்கு தேவையான ஒரு பொது மறை, எல்லா சமய மக்களுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்று. அவர் இந்த சந்திரனுடைய வளர்ச்சி தேய்ச்சி இதை பார்த்துட்டு ஒரு குறள் சொன்னார், நிறை நீர நீரவர் கேண்மை பிறமதி பின் பேதையார் நட்பு அப்படின்னு ஒரு குறள். இப்படி என்ன நல்லவர்களுடைய சேர்க்கை சந்திரன் வளர்ந்து வார மாதிரி வளர்பிறைய போல நன்றாக வளர்ச்சி அடையும். நிறை நீர நீரவர் கேண்மை, பேதையர் தீயவர்களுடைய சேர்க்கை பிறைமதி குறைஞ்சு கொண்டு போகின்ற தேய்பிறை போல தேய்த்து கொண்டு போய் அவர்களை அழித்து விடும். இது வள்ளுவன் சொன்னான். யாரை பார்த்து சொன்னான்? சந்திரனுடைய வளர்பிறையன் தேய்பிறையன் வைத்து நல்லவர்களுடைய சேர்க்கை, நல்லவர்களோடு சேர்ந்தால் நீ இந்த பிறை, அதாவது சந்திரன் வளர்ந்து வருகின்றது போல வளர்பிறை போல நீ நல்லா எல்லா விதத்திலையும் வளர்ந்து கொண்டு வருவாய். அல்லது தீயவர்களோடு சேர்ந்தால் நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னர் பேதையார் நட்பு, இப்படி தேஞ்சு கொண்டே போயிடுவாய் என்று சொன்னார். இப்போ இதுதான் இந்த சதுர்த்தி விரதத்துக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டியது. அதுவரைக்கும் நல்லா இருந்த சந்திரன் தன்னுடைய கர்வத்தினாலே ஆணவத்தினாலே அவமதித்தான், கீழறங்கி போனான். ஆகவே இந்த தன்மையை எடுத்து காட்டுவது தான் சதுர்த்தியினுடைய விழா. இப்போ இதே சதுர்த்தி கொண்டாடுறோம்னு கண்டால் அதுக்கான விளக்கம் கொடுக்க தேவையில்லை. சதுர்த்தி ஏன் கொண்டாடுற வேண்டாம்? பெரியாக்களை பார்த்து வெல்மூடி என்று பகடி பகடி பண்ணாதே, உனக்கும் தலைமையில கொட்டுண்டும். பள்ளிக்கூடத்தில் அப்படித்தானே, கொஞ்சம் தலைமையில் இல்லைன்னா வெல்மூடி பிளே கிரவுண்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஒரு படி உயர்த்தி இப்படிலாம் சொல்லாதே, ஏன்னா ஏளனம் பண்ணாது, கேலி பண்ணினா உனக்கு தேய்மதியாக போயிடும். இதைத்தான் சதுர்த்தி விரதம் எடுத்து காட்டுகிறது. இப்போ இந்த விநாயகருடைய வழிபாட்டில் உங்களுக்கு தெரியும், இப்பெல்லாம் தம்பத்துக்கு ஒரு பிள்ளையாரை வச்சிருக்கிறோம். இப்போ வந்து கேட்பார்கள், எத்தனை பிள்ளையார் இந்த கோயிலில் இருக்குது அப்படின்ட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இது மூலாதார கணபதின்னு நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கு. மூலாதார பண்ட என்ன, இப்போ நாங்கள் எல்லாம் தினமுமே பிராணாயாமம் செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருக்க வேணும். பிராணாயாமம் உங்களுக்கு தெரியும் தானே, நினையமாக இப்போ யோகாசனத்தில் முக்கியமாக செய்கிறார்கள். இன்றைக்கு வெள்ளைக்காரர்கள் எல்லாருமே அதை செய்கிறார்கள். மூச்சை அடக்கி உள்வாங்க. அதை வந்து திருமூலநாயனார் திருமந்திரத்தையும் ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறைவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறைவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி அதுதாமே என்ற ஒரு பாடல் திருமந்திரத்தில். இப்படி இந்த 2 விரலையும் அடித்து ஒரு விரலை பொத்தி உள்ளுக்குள்ளால் மூச்சை எடுத்து கொஞ்சம் நேரம் மூக்கு அமர்த்தி வச்சிருந்து வெள்ளம் வெள்ளமாக விட்டு அப்படி ஒரு 3 முறை ஒரு நாளைக்கு நீங்கள் செய்து பாருங்கள். உடலில் ஆரோக்கியம் இருக்குது, ஞாபக சக்தி இருக்குது. தனியமாக நாங்கள் செய்வோம். காலையில் ஒலிம்பி இந்த மூச்சை அடக்கி உள்ளுக்கு வச்சிருந்து விடுது, எல்லாருமே செய்யலாம். இது இப்போ என்ன இந்த ஹேவிவர்னு சொல்கிற அது கூட நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கண்டுபிடிச்சி பீனிசம் சளி இது எல்லாத்துக்குமே இந்த மூச்சு அடக்கு, இதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் எங்களுடைய பிள்ளையார். இதை நீங்கள் எப்போ பார்த்தால் இந்த மூச்சை உள்ளுக்க வாங்கி நாங்கள் அமர்த்தி எடுக்கின்ற பொழுது இந்த மூலாதாரத்துக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுமா. மூலாதாரத்து மூண்டலு கனலை காலால் எறுப்பும் கருத்தறிவித்தே, இதுதான் இந்த பிராணாயாமத்தினுடைய சுருக்கத்தை ஔவையார் நடுவில் வச்சார். கால் என்றா என்ன? கால் என்றா காற்றுக்கு ஒரு பெயர் கால், தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை காலால் காற்றினாலே எழுப்பி
மூலாதாரத்து மூன்றல் கனலை. இதுக்கு ஒரு நெருப்பு ஒன்று இருக்குது வைத்துக்குள்ள. எல்லாருக்குமே நெருப்பு இருக்குது பாருங்க. கன நேரம் சாப்பிடாம இருந்து பாருங்க, புகையை தொடங்கும். ஏன் புகையுது? நெருப்பு இல்லாமல் புகையுமோ? நெருப்பு இருக்கு வயிற்றுக்குள்ள. அதுவே நெருப்பு காலையில் உடம்பி தேத்தனை குடிக்காது, என்ன வயிறு புகையுதுண்டு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் தேத்தனையே குடித்தா புகையில நின்று. அப்போ நெருப்பு இருக்குது. அது கனல் என்று சொன்னாங்க. மூலாதாரத்து மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. அப்படியே காட்டினாலும் எழுப்புறது. ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பாம்பின் காலை பாம்பு தான் அறியும். பாம்புக்கு அங்கே கால். ஒரு வாத்தியார் கேட்டார், டேய் பாம்புக்கு கால் இருக்கோன்னு கேட்டார். மாணவன் சொன்னால் இருக்குது. எங்கேடா இருக்குது? இந்த பாம்புக்கு காலில் அடி பம்பு அண்டா ஆகிடும். காலண்டா அரவு. நல்லா ஒரு கருத்தை பாருங்க. அரவுன்னு தெரியும் தானே? அரவுண்டா என்ன? இப்போ தமிழில் எப்படி சொல்லி வச்சுருக்காண்டு பாருங்க. அரவண்டா பாம்பு, அரவண்டா கால். இப்போ காலண்டா என்ன? காற்று. இப்போ பாம்புக்கு கால் இல்லை. ஒரு பாம்பு போய் அதுக்குள்ள மூச்சு விட்டால் மற்ற பாம்புக்கு தெரியும். பாம்பின் காலை பாம்பு அறியும்ண்டா பொத்துக்குள்ள பாம்பு இருக்குன்றதை அந்த பாம்புன்ற மூச்சை வச்சு கூட இந்த பாம்பு கண்டுபிடிக்கும். அதுதான் பழமொழி. பாம்பின் காலை பாம்பறியும். அதையே வச்சுக்கொண்டு சொன்னார், மூலாதாரத்து மூண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. அப்படி என்றார் ஔவையார். ஆகவே இந்த பிராணாயாமம் என்பது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் அப்படி செய்கிறார்கள். நீங்கள் கூட செய்யலாம், அதுக்கு சிரமம் இல்லை. எது சிரமம் இல்லாதோ அதை விட்டுட்டு எது சிரமமோ அதெல்லாம் படப்பட பார்த்துட்டு போனாங்க. காலையில் ஒரு 5 நிமிஷம் கடவுளை கும்புறது சிரமமே இல்லை, ஆனால் அதை விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷம் இப்படி பிராணாயாமம் பண்ணுறது சிரமமே இல்லை, அதை விட்டுருவோம். மிச்சம் எல்லாத்தையும் செய்து சிரமப்படுறோம். அதுதான் உண்மை. ஆகவே காலையில் இது யோகாசனத்தில் அடிப்படை அதுதான். இப்போ இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாட்டில் இது எல்லாம் உள்ளடக்கி வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த பாடல்களை படிக்கிறோம். ஆகவே இந்த சதுர்த்தியினுடைய சுருக்கம் என்னென்று கேட்டால், இறைவனை வழிபாட்டோடு இருந்தவர்கள் பெரியவர்களை மதியுங்கள். அப்படி என்றார். ஒரு ஆசிரியர் பாடத்தை படிப்பிச்சு கொட்டு சில பேருக்கு சில பாடம் பிடிக்காது பாருங்க. பள்ளிக்கூடங்கள் இப்போ இஞ்சியெல்லாம் என்ன மாதிரியே தெரியாது. சில பாடம் வந்து வாத்தியார் வந்தாலே பிடிக்காது பிள்ளைகளுக்கு. ஒரு தமிழ் வாத்தியாருக்கும் கணக்கு வாத்தியாருக்கும் ஏற்கனவே கொழுவர். பள்ளிக்கூடத்தில் ஸ்டாஃப் ரூமில் அப்படி தானே வாரது. தமிழ் வாத்தியார் போன கையோட கணக்கு வாத்தியார் வந்தார். வந்தோன்னே படிகள் கடகடன்னு சிரித்தாங்க. இவருக்கு ஆத்திரம், என்னடா நான் வரைக்கும் நீங்கள் சிரிக்கிறீங்களான்ட்டு. இல்லை தமிழ் வாத்தியார் தான் சொன்னவர். டேய் உங்களுக்கும் அவனை ஏற்றி விட்டானோ? தமிழ் வாத்தியார் என்ன சொன்னவனாண்டு? துன்பம் வரும்போது சிரியுங்க வேண்டார். அவர் திருக்குறளை தான் படிப்பிச்சவர். துன்பம் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரியுங்கண்டார். அடடா அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்களோ? இப்போ நான் பரவ துன்பமாக இருக்கோன்னு முன்னுக்கு கூப்பிட்டு படித்து அடித்தார். இனி யாரும் ஆலயம் பார்த்து சிரிக்கக்கூடாது. இந்த சிரிச்சதாதான் சந்திரனுக்கே இந்த கேதி. அடிச்சு போட்டு சொன்னார், டேக் இதை ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க, எது நடந்ததோ அது நல்லாவே நடந்ததுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்படியே சொன்னாங்கள், எது நடக்க இருக்கிறதோ அது நல்லாவே நடக்கும். வாத்தியார் 3 நாளே பள்ளிக்குமே பெரிய. இந்த மரியாதை என்பது எந்த நேரமும் எந்த இடத்திலையும் உயர்வாக இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்ற ஒரு தத்துவம் மிக்க ஒரு வழிபாடு தான் இந்த சதுர்த்தி வழிபாடு. உண்மையிலேயே நாங்கள் அதை இப்போ இந்த காலங்களில் எல்லாம் புராணங்களை எப்படி இவைகளுக்கு வடித்தெடுத்து கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா தான் விளங்கும். அதுக்குரிய இப்போதைக்கு காரணம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஏண்டா விழுந்து கும்பிட்றா ஏண்டா என்ன காரணம்? உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் தான். முதலாவது விழுந்து கும்பிட்டா உடம்பு முதல் எல்லாமே ஒரு எக்ஸசைஸில் வந்து கொள்ளும். சமயத்தில் அதைத்தானே சுற்றி கும்பிட்றது, விழுந்து கும்பிட்றது, சுவாமி காவது, தேர் எடுக்கிறது எல்லாமே ஜிம்முக்கு போகாமல் இருக்கிறதுக்கு வழி. இதற்கு வராமல் இதுக்கு இங்கே வந்தீங்கன்னா போதும், எல்லாமே ஜிம் தான் இதில். ஆகவே இந்த சமய வழிபாடு அடிப்படையே உடல் நலத்தையும் பேணிக் கொள்ளுதல். இதை தெரிந்து கொண்டால் உங்களுடைய சமயத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம் என்பதை கூறி, எல்லாம் வல்ல கற்பக விநாயகப் பெருமாளுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்திக்கிறேன். நம பார்வதி பதயே.